பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போனதுக்கு பிறகு, அவர் மணி பர்ஸ்ல வச்சிருந்த சில பொருட்கள பார்த்துட்டு, ஒட்டுமொத்த ஃபேமிலியும் மிகப்பெரிய கண்ணீர்லயும், சோகத்திலயும் மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த இதுல பார்க்க போறோம். 73 வயசு ஆகியிருந்த பாக்கியராஜ் அவர்கள் கடந்த வாரம் காலமாயிட்டாரு. யாருமே எதிர்பாராத விதமா அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு, வாக்கிங் போயிட்டு வரேன்னு போனவரு, திரும்ப வீட்டுக்கு இறந்து போய் தான் வந்திருந்தாரு. சொல்லப்போனா இந்த ஒரு மரணம் ஒட்டுமொத்த திரையுலக சேர்ந்தவங்க மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியும், சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. ரசிகர்களுமே அந்த அதிர்ச்சியிலிருந்து மீண்டு வர முடியல. திரையுலகத்தை சேர்ந்தவங்களுக்கும் ரசிகர்களுக்குமே இந்த அளவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னா, அவங்க ஃபேமிலிக்கு அது எந்த அளவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கும், ஒரு மன வேதனையை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. பாரதி ராஜாவோட சிஷ்யன் அப்படின்னு பேர் வாங்கின பாக்கியராஜ் அவர்கள், பாரதி ராஜா மாதிரியே பல திரை காவியங்களை இந்த தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு. இவர் இயக்குன திரைப்படங்கள் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும், இவர் நடிச்ச திரைப்படங்கள் ரொம்ப அதிகம். அது மூலயமா தவிர்க்க முடியாத ஒரு நாயகனா தான் தமிழ் சினிமாவில் ஒரு ஜாம்பவானா வலம் வந்தாரு. அது மூலயமா பல பேரு புகழும் வாங்கியிருந்திருக்காரு. அப்படிப்பட்ட பாக்கியராஜ் அவர்களோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், இவருக்கு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியும், சாந்தனு அப்படின்னு சொல்லக்கூடிய மகனும், சரண்யா அப்படின்னு சொல்லக்கூடிய மகளும் இருந்தாங்க. மகள் சரண்யா பாரிஜாதம் அப்படிங்கிற திரைப்படத்துல நாயகியா அறிமுகமானாங்க. இருந்தாலும் தமிழ் சினிமா பெருசா கை கொடுக்காததால அவங்க திரையுலகத்தை விட்டு விலகிட்டாங்க. அப்படிப்பட்ட சரண்யா காதல் திருமணம் பண்ணிக்கிட்டதால கொஞ்ச நாட்கள் தான் மகள் மேல ஒட்டுமொத்த குடும்பமும் மன வருத்தத்தில் இருந்தாங்களாம். இருந்தாலும் கடைசி காலகட்டத்தில் கடந்த ஒரு சில வருஷங்களாவே மகள் சரண்யாவை ஏத்துக்கிட்டு அவங்க ஒன்னாதான் வாழ்ந்திருக்காங்க. தான் மகள் கிட்ட ரொம்ப அன்பு அபிப்பிராயமும் காமிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட மணி பர்ஸை அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஓப்பன் பண்ணி பார்த்து, அவரோட பொருட்கள்லாம் ரூம்ல வந்து சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி வைக்கும்போது, அப்படி அவர் மணி பர்ஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, மணி பர்ஸை ஓப்பன் பண்ணாலே முன்னாடிலாம் தான் போட்டோவையும் தான் மனைவி போட்டோவையும் தான் சேர்த்த மாதிரி வச்சிருந்திருப்பாராம். ஆனா இப்ப கடந்த ஒரு சில வருஷங்களாவே அந்த போட்டோவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அதுல தான் குடும்பத்தோட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரோட புகைப்படமும் ஒரு சிறிய போட்டோவா அந்த மணி பர்ஸ்ல வச்சிருந்திருக்காரு. அதாவது அவரும் அவங்க மனைவி இருக்கிற மாதிரியும், பக்கத்துல சாந்தனு, சாந்தனோட மனைவி கீகி, கடைசியா மகள் சரண்யா, இவங்க ஒட்டுமொத்த போட்டோவும் ஒரு ஃபேமிலி போட்டோவா கவர் ஆகிற மாதிரி தான் அந்த மணி பர்ஸ்ல வச்சிருக்காரு. இதை திறந்து பார்த்துட்டு தான் பொண்ணு மேல கொஞ்சம் கோபம் இருந்திருந்தாலும், கடைசி காலகட்டத்தில் தான் பொண்ணு மேல இந்த அளவுக்கு அன்பு அபிப்பிராயமும் வச்சிருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே பயங்கரமா எமோஷனலா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் நடிகர் சூர்யா அப்புறம் குஷ்பு இவங்க 2 பேருமே ரீசெண்டா சாந்தனு வீட்டுக்கு போயிட்டு பாக்கியராஜோட மறைவுக்காக இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்காங்க. சூர்யா அவர்கள் அந்த நேரத்தில் மும்பையில் இருந்ததால அவரால் உடனடியாக வர முடியல. அதனால சாந்தனுவை நேரில் மீட் பண்ணி, பூர்ணிமா பாக்கியராஜ் அவங்களையும் நேரில் மீட் பண்ணி ஆழ்ந்து அவங்கள பதிவு பண்ணியிருக்காரு. குஷ்பு அவங்களை பற்றி நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல. ஏன்னா கடந்த வாரம் தான் அவங்க மகளுக்கு திருமணம் நடந்திருக்கு. திருமணம் முடிஞ்ச கையோட உடனே வந்து இறுதி அஞ்சலி செலுத்த முடியல. அந்த ஒரு காரணத்தால திருமணம் முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து நேத்து தான் குஷ்பு அவங்க பாக்கியராஜ் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாக்கியராஜ் மனைவி கிட்டையும் மகன் கிட்டையும் அவங்களோட இரங்கலை பதிவு பண்ணி வந்திருக்காங்க. இதே சமான போட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.